பெசரட்டு தோசை ப்ரீமிக்ஸ் வச்சு பெசரட்டு தோசை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நான் காலையில் தான் ஊற வச்சேன். நீங்கள் வந்து நைட்டு சுடுறதா இருந்தாலும் ஒரு 5-6 மணிக்கு நீங்கள் ஊற வச்சுடுங்க. அவ்வளோதான். இப்படி ஊற்றிட்டு நீங்கள் இப்படியே கூட நம்ம தோசை எடுத்துக்கலாம். இல்லைனா வந்து இதுக்கு மேலே கொஞ்சமாக வெங்காயம் துடிக்கலாம். நான் இப்போ கேரட்டும் பன்னீர் இதில் நான் சேர்த்துக்க போகிறேன். கேரட் மேலே துருவி சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே பன்னீர் சேர்த்துக்கலாம். இல்லைனா சீஸ் கூட துருவி சேர்த்துக்கலாம். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செய்யும் போது ஒரு தோசை ஒருத்தங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஃபுல்லாகிடும் வயிறு. இதுக்கு மேலே நம்ம நெய் இல்லைனா எண்ணெய், நான் வந்து இதில் நெய் சேர்த்துக்கிறேன். அடை தோசை மாதிரி நல்லா வாசனையாக இருக்கும். ரெண்டாவது நான் வந்து டேஸ்ட் பார்த்து கொடுக்க போகிறேன். அது எனக்கு பிடிக்கும். அவனுக்கு பிடிக்கும். அதுமா மம்மம் சூப்பரா மம்மம். வேர்த்து கொட்டுது பிள்ளைக்கு. திருப்பி போட்டுக்கலாமா? அதை எடுத்து வச்சு வச்சுமா மம்மம். அவ்வளோதான். சூப்பரான பெசரட்டு தோசை ரெடி. ஒரு தட்டு எடுமா. தட்டு எடுங்கம்மா. அந்த தட்டு எடுங்கம்மா. அந்த தட்டு எடுங்கம்மா. இதுதான்மா நம்ம தட்டு. ஆமா சூப்பர். நல்ல வாசனையா இருக்குதுல்ல. இதுக்கு கூட உனக்கு என்ன வச்சு கொடுக்க போறேன்னா இன்ஸ்டன்ட் சட்னி பொடி வச்சு நான் வச்சு கொடுக்குறேன் உனக்கு. ஓகே. சாப்பிடலாமா தங்கமே? ஆமா ஆமா. சூடு சூடு. எவ்வளோ சூடாக இருக்குது. ஊது ஃபுஃபு ஊது. ஊது ஊது. எப்படி இருக்கு மாமா? நல்லாக்கா? செமையா? பெசரட்டு தோசை, மில்லட் அடை தோசை, அப்புறம் வந்து அடை தோசை, அப்புறம் 7 நாள் 7 வகையான தோசை, இதெல்லாம் வந்து நம்மகிட்ட இருக்குது. தேவைப்படுறவங்க வெப்சைட்லையும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வாட்ஸ்அப்லையும் ஆர்டர் பண்ணிக்கலாம். சூடா இருக்கா? தேங்க்யூ சொல்லு. பை சொல்லு தங்கமே. பை. லைக் இஸ் அவ்வளோ.